Peniyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். சென்னை அடுத்தது ஜெயிக்குமா? அடுத்து SRH, RR, GT ஃபைட்டு போயிட்டு இருக்கு. இப்போ சென்னையும் அதே ரேஸ்குள்ளே இறங்குற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இந்த மேட்ச் தோனி வருவார், அந்த மேட்ச் தோனி வருவார்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அது மீடியா பண்ணுற இது அது வேறு எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் தோனி வருவார். ஸோ ஆயுஷ் மாத்ரே அவரும் வந்து காயத்தால் போயிட்டாப்ல. அண்ட் ஒருத்தவங்க வரவங்க எல்லாமே இந்த ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு மேட்ச் ஆடினார், அவரும் வாஷ் அவுட். இப்போ அடுத்து இப்போ என்ன கலியில் ரூல்ட் அவுட். ஆயுஷ் மாத்ரே இன்ஃபர்மேஷன் இல்லை, அவர் திருப்பி வருவாருன்னு ஒரு ரீல் போட்டுருந்தாரு. எனக்கு அந்த ஹோப் இருக்குது. பட் ஆனால் சிஎஸ்கே இவ்வளோ இன்ஜுரிஸ் தாண்டியுமே அவங்க அந்த ட்ராக்ல இருக்கணும், ஃபேன்ஸுக்கு ஒரு இது கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட தான் சிஎஸ்கே முன்னேறாங்க. பட் 21 மேட்ச் பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாமே ஹைலைட்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. ஐயோ பஞ்சாப்லாம் 265 நினைக்கிறேன், அப்படியே ஊதி தள்ளுறாங்க டார்கெட்டை. 18.5 19 ஓவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டாரு ஸ்ரேயஸ்லாம் ஈஸியாக. கிரிக்கெட் மாறிடுச்சுங்க, அவ்வளோதான். கிரிக்கெட் பயங்கரமாக மாறிட்டு இருக்கு ஐபிஎல்லாம். எல்லாருமே சொல்கிறாங்க சூரியகுமார் அந்த மினி இந்தியன் டீமே அங்கே இருக்குது, அவ்வளோதான், மும்பை தான் இந்த வாட்டி கப்பு எழுதி வச்சுக்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. ஒன்றுமே இல்லை மும்பை. குட் கேப்டன் வில் சேஞ்ச் அ கேம் இன் எனி மோமெண்ட் ஆஃப் எனி டைம். அந்த கேமு நம்ம எவ்வளோ சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கேமை எப்படி ஜெயிக்க வைக்கலான்றது தான் குட் கேப்டன். அவங்களால தான் அந்த டீம் 2 டீம் மேலே இருக்குது. அண்ட் இந்த சீசனில் who has high chances to win கப்னா வந்துட்டு இப்போது சிஎஸ்கே ஃபேனாக என்கிட்ட கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். அப்படி சிஎஸ்கே பை சான்ஸ் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ சென்னை அந்த சென்னையுடைய டீம் பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. சென்னை அடுத்தது ஜெயிக்குமா, ஜெயிக்காதா? பயங்கரமான போட்டி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2 சீல் பண்ணிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. அடுத்து SRH, RR, GT ஃபைட்டு போயிட்டுருக்கு. DC வேறு நடுவில் இருக்காங்க, அவங்க வந்தால் வரலாம், வராட்டியும் போகலாம். அந்த மாதிரி இப்போ சென்னையும் அதே ரேஸ்குள்ளே இறங்குற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஃபார்மில் நல்ல இன்டென்ட்டோட பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த 5 ஜெயிச்சிடலாம். ஓகே. அண்ட் இப்போ வேறு சொல்லிட்டு இருக்காங்க பங்காளிஸ் ஆஃப் மும்பை கூட அடுத்தடுத்து நம்ம ஜெயிச்சோம்ல ரெண்டுமே, அடுத்து ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னும் 2 மேட்ச் கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவோம், நாங்கள் கொஞ்சம் உள்ளே போய்டும் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வான்கடே அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னை வான்கடையோடலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல நான். ஆல் அவுட் டப்பு பண்ணி 103 ரன் வெற்றி. இங்கே சேப்பாக்கில் வந்து 159க்கு மும்பையை டைட் பண்ணி முடிக்கிறாங்க நம்ம பவுலர்ஸில் அக்யூலேஷன் எடுக்காத ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. என்னடா அடிப்பாங்களா, நமந்தீர் இருக்கான், அடிச்சு பொழந்துரும் அப்படிலாம் நினச்சேன். பட் ஆனால் 159 முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த கிரவுண்டில் 200 மேலே அடித்தா சேஸ் பண்ணுறது கஷ்டம், நம்ம பேட்ஸ்மேனுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து டார்கெட் 160 வச்சுட்டாங்க, ஈஸியாக வின்னு. நல்ல வெற்றியாக இருந்தது. கார்த்திக் சர்மான்னு ஒருத்தர் உள்ளே இறக்கி அந்த இன்னிங்ஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது யங்ஸ்டர் 14 crores ஏன் எடுத்தேன்னு சொல்லி அவர் 2 பேர் மேலேயும் போட்டாங்க, பிரசாந்த் தீரன், கார்த்திக் சர்மா. ஆனால் கார்த்திக் சர்மா அதில் அங்கே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் ஃபினிஷ் ஒன்று கொடுத்தாரு பாருங்க, அந்த பேட் எடுத்து அதே பழைய ஸ்டைல் தோனியோட பையன்டா, துரையண்ணம் பையன் ஒரு மீன் பறந்துட்டே இருந்தது. ஸோ அதை பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட இன்னிங்ஸ் நல்லாவே இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். 14 crores எடுத்ததுக்கு பொறுமையாக தான் அடாப்ட் ஆவாங்க. யங்ஸ்டரில் பொறுமையாக டைம் கொடுத்தா தான் அடாப்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் இயர் டைம் வரும், ஆடுவார். அண்ட் இந்த மேட்ச் தோனி வருவார், அந்த மேட்ச் தோனி வருவார்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அது மீடியா பண்ணுற இது அது வேறு எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் தோனி வருவார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சென்னை ஐபிஎல் வரைக்கும் ஒஃபிஷியலாக சொன்னால் தானே தோனி வருவார். லயன் இஸ் கம்மிங், இல்லை தோனி இஸ் கம்மிங். ப்ராக்டிஸ் வீடியோஸ் போடுறாங்க, ரோஹித்தோட கை கோர்த்து நிற்கிறாரு, எல்லாம் அது பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் கன்ஃபார்மாக சொல்ல, இஸ் இஸ் டூயிங் ஃபிட் செக். ப்ராக்டிஸில் ஃபுல்லாக ஆடுறாருன்னு தெரியறதுக்கு இல்லை, ஃபிட் செக் தான் அது கம்பல்சரி கிடையாது. அவர் வந்து மேட்சுக்கு ஆடணும் அப்படின்லாம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வின்னிங் 11 ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த 11 அவர் பிரேக் பண்ணிட்டு அவர் உள்ளே வரணும்னு நினைக்கவே மாட்டார். அதுதான் ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே உருவாயிடுச்சு. அண்ட் ஹீ வாண்ட்ஸ் ஆர் ஃபேன்ஸ் டு மூவ் ஆன். தோனி அது வந்து நானும் தான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, எனக்கு அவர் வந்தால் போதும், அவர் பட் ஹீ வாண்ட்ஸ் இட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபேஸ் ஆஃப் சிஎஸ்கே. இப்போ வந்து கேமராவில் தோனி வந்து ட்ரெஸ்ஸிங் விட்டு வெளியே வராரோ இல்லையோ, அந்த கண்ணாடி இருக்குல்ல, அங்கே நின்றா கூட அந்த கேமரா மொத்தமாக அவர் பக்கம் தான் தெரியும். அண்ட் டிஜே எப்படியாவது ஒரு பாட்டு போட்டுருவாங்க. அந்த 10 பிளேயர் மிச்சம் ஆடுறாங்களா, அவங்ககிட்ட இருக்க அந்த அட்டென்ஷன் போயிடும், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவர் மேலே இருக்கும். அதை அவர் விருப்பப்பட மாட்டேங்கிறார். அங்கே வந்தால் அது நடக்கும்னு அவர் தெரியும், அதனால தான் வராமல் இருக்கார். லெட்ஸ் டாக் அபவுட் த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஓப்பனிங் சிஎஸ்கே அதில் வந்துட்டு இப்போ சஞ்சு கூட வந்துட்டு நம்ம ஒரு 4 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணனாலும் 2 100 கொடுத்தாரு, ஒரு ஓப் இருக்குது. இப்போ அவர் இல்லைனா கூட ருத்து வந்து ஒரு பேக் டு பேக் ஒரு ஃபார்முக்கு வந்து ஜிடி மேட்ச்சில் அவர் இருந்தனால தான் அந்த 150+. அதே மாதிரி இப்போ இந்த கேம்லேயும் மும்பை கூட நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சரியான கேப்டன் இல்லை, பேட்டிங் ஆடல, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார், அட்லீஸ்ட் 1 down 2 down போக சொல்லுங்கள், ஆயுஷ் வர சொல்லுங்கள், நிறைய பேசிகிட்டு இருந்தானுங்க.
இப்போ கரெக்டாக அவர் ப்ரூவ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. டெஃபினட்டாக நீ எல்லாம் இந்த 5 மேட்ச் இருக்குல்ல, 5 மேட்ச்லையும் நல்ல ஒரு பேட்டிங் நாக் ஆடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. சாம்சனும் சேம், ஒரு மேட்ச் 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார். இப்போது வரப்போகிற மேட்சஸ் இந்த மேட்ச் அவுட் ஆனாலுமே மும்பை மேட்ச்சில் அடிப்பார். அவ்வளோதான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. அண்ட் பேட்டிங்கில் நம்ம சொல்லணும்னா சர்ஃப்ராஸ் சொல்லலாம். நம்ம வந்து எதிர்பார்க்காத சமயத்தில் பெரிய கேமியோ பண்ணிட்டு இருக்காரு, பிளாஸ்ட் பண்ணுவார் அவர். அப்பப்பெல்லாம் நம்ம மும்பையில் வந்துட்டு மும்பை ஆர்சிபி நினைக்கிறேன் ஆர்சிபி மேட்ச் 50 போட்டார், 50 ஆஃப் 24 பால்ஸ் ஏதோ வரும் வந்தார். அவர் ஒருத்தர் நின்று அடிச்சாருங்க. ஏன்னா அது பேட்டிங் ட்ராக்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பால் கரெக்டாக பேட்டுக்கு வரும், எடுத்து ஸ்டேடியம் வெளியில் அனுப்புகிறோம். அந்த ஒரு கோலோட தான் வந்திருக்கு. டிம் டேவிட் அப்படி தான் இறங்கினாப்ல, 70 ரன் பறக்க விட்டார், எங்கேயோ அடிச்சு அதை கரெக்டாக அந்த கோலோட வந்தார். சர்ஃப்ராஸ் மட்டும் இருந்திருந்தார் அந்த மேட்ச்சில், பிரேவிஸ் மட்டும் இருந்தாங்கன்னா ஆர்சிபி அன்றைக்கி வாஷ் அவுட் தான் நம்மகிட்ட. ஆனாலுமே ஒரு நல்ல சேஸ் கொடுத்தாங்க. ஒரு 43 ரன் வெற்றி நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. ஸோ ஆயுஷ் மாத்ரே அவரும் வந்து காயத்தால் போயிட்டாப்ல. அண்ட் ஒருத்தவங்க வரவங்க எல்லாமே இந்த ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு மேட்ச் ஆடினார், அவரும் வாஷ் அவுட். இப்போ அடுத்து இப்போ என்ன கலில் அஹ்மதும் ரூல்ட் அவுட். ஆயுஷ் மாத்ரே இன்ஃபர்மேஷன் இல்லை, அவர் திருப்பி வருவாருன்னு ஒரு ரீல் போட்டிருந்தாரு, ஜல்திசே அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அந்த ஹோப் இருக்குது. பட் ஆனால் ரூல்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரியல என்ன நடக்க போகுதுன்றது. பட் ஆனால் சோமனி அவர் இல்லாதது பெரிய ப்ளோங்க. ஓப்பனிங் ஆர்டருக்கு அவர் இல்லாதது பெரிய ப்ளோ. அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இல்லாதது பெரிய ப்ளோ. சிஎஸ்கே இவ்வளோ இன்ஜுரிஸ் தாண்டியுமே அவங்க அந்த ட்ராக்ல வந்து இருக்கணும், ஃபேன்ஸுக்கு ஒரு இது கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட தான் சிஎஸ்கே முன்னேறாங்க. பட் வாட் will happen God knows. அவ்வளோதான். பட் நம்பிக்கை இருக்குது. ஐ ஸ்டில் பிலீவ் இன் தெம், பிலீவ் இன் எல்லோ. அவங்க மட்டும் குவாலிஃபை சொல்ல போயிட்டாங்கன்னா அவங்க தான் கப்பு, அது டெஃபினெட்லி. அண்ட் நிறைய டீமோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பஞ்சாப்லாம் 265 நினைக்கிறேன், அப்படியே ஊதி தள்ளுறாங்க டார்கெட்டை. 18.5 19 ஓவர்ஸ்க்குள்ள முடிச்சார் ஸ்ரேயஸ்லாம் ஈஸியாக. அந்த மேட்ச்சில் 6 ஓவர்ஸ் 116 112 அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிரியான் சரியா பிரப்சிம்ரன் சிங் பிச்சராங்களே பவர் பிளேலே அடிக்கிறாங்க. எனக்கு கிரிக்கெட் மாறிடுச்சுங்க, அவ்வளோதான். கிரிக்கெட் பயங்கரமாக மாறிட்டு இருக்கு. ஐபிஎல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது, முத்தையா முருகன் சொல்லி பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஐபிஎல் அண்ட் ஸ்பான்ஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் நோக்கி மாறிட்டு இருக்கனால அந்த பிச்சே வந்து பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் பேட்டிங் ட்ராக்காக மாற்றி எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ரெக்கார்ட் அடிக்கணும் அந்த ஒரு இதாக மாற்றிருக்காங்க. அதனால தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கல இந்த ஒர்க் போச்சுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் முன்னாடி இந்த பிச்சு மாற்றுறது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதனால தான் நினைக்கிறேன் பேட்டிங் ட்ராக்காக எல்லா ஆல் ஓவர் ஸ்டேடியம்ஸும் மாற்றி எல்லா பேட்ஸ்மேனையும் பேட் நல்லா படுது, அடிங்க, செஞ்சுரிஸ் அடிங்க, ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க இந்தியனுக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு என்னன்னா முன்னாடி நம்ம அந்த பழைய டைம் ஐபிஎல் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 160 180 இதுதான் ரொம்ப நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இப்போல்லாம் ஈஸியாக அடிக்கிறாங்க 250. ஆனால் இப்போ இந்த 2-3 மேட்சஸ் சில பல மேட்சஸுமே கொஞ்சம் அந்த 250 அடிச்சா கூட நெருக்கடியில் போய் விழுது, இல்லை 160 அடிச்சா கூட நெருக்கடியில் போய் விழுது. இப்போ நேற்றுக்கு மேட்ச்சில் கூட பஞ்சாப் அந்த தோல்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பஞ்சாப் இப்படி அடிவாங்கன்ட்டு டக்கு ஜிடி விக்கெட் எடுக்கிறாங்க அவங்கள. இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். பட் ஜிடி அவங்க இன்னும் டைட் பண்ணி தான் பஞ்சாப் ஜெயிச்சிருக்கலாம். பட் நோ இஷ்யூஸ். வாஷிங்டன் நல்லா இருந்து ஒரு 6 அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஓகே, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி இருக்க அந்த ஐபிஎல் கம்ப்ளீட்டாக மாறும்போது இப்போ ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு ஸ்பான்சருக்கு எல்லாமே இதை பார்க்கணும். மக்கள் வந்து இப்போ 20 ஓவர் மேட்ச் பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாமே ஹைலைட்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. 6 4 அது இந்த மாதிரி பரகுறாங்க. ஆமாம். அண்ட் ராஜஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பேசி ஆகணும். சூரியவன்ஷிலாம் நீங்கள் வந்து சாதா பேட்ஸ்மேன்லாம் கிடையாது, அவர் வானத்துலேருந்து இறங்கி வந்திருக்காரு. ஒரு 15 வயசு ஒரு பையன், அவர் வந்து எல்லாம் சொல்கிறாங்க ஒரு த்ரெட்டாக இருக்காப்ல. த்ரெட்டு தான் இந்தியன் டீமுக்கான ஒரு பக்கான ஒரு டைமண்ட். அவரை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அவருக்கு அந்த எப்படி சொல்கிறது, இப்போ வந்து விராட் கோலி நல்லா ஆடுறாரு இல்லைங்க, அவர் அந்த டைம்லேருந்து நல்லா ஆடிட்டு வர்றாரு. இப்போ அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த 15 வயசு சின்ன பையனால் அவனை கொஞ்சம் புரிய வச்சு உட்கார வச்சு இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும், எந்த இடத்துல 6 அடிக்கணும். இப்போ விக்கெட் கொடுக்குறாருல ஒரு இடத்துலையுமே, அந்த இடத்துலலாம் நீ என்ன பண்ணால் விக்கெட் விழாமல் இருக்கும், அது கொஞ்சம் டாக்டிக்ஸ் யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஹி ஸ்டில் அ கிட். ஸோ அதை கொஞ்சம் பண்ணி விட்டாங்கன்னா டெஃபினட்டாக அந்த பையன் வந்து விக்கெட்டே கொடுக்காம அடிச்சு நொறுக்குவாப்பில். அதுதான் ஏன்னா அவர் அடிக்கிற 6 எல்லாம் அவனுக்கு இருக்க பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டிக்கு அவன் எங்கேயோ பறகுது அவன் 6 எல்லாம். பயங்கரமான ஆள் அவர்லாம். எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் வேற லெவல். சொல்ல போனால் ராஜஸ்தான் செட் ஆகிருக்காங்க. ஜடேஜா பாய் அங்கே பார்க்குறது கொஞ்சம் அது எனக்கு அன்எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் சாம்சங் நீங்கள் வந்தது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. படரா நம்ம ஒரு வைரத்தை தூக்கி கொடுத்துட்டோம். அவர் மட்டும் இங்கேருந்து ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸான நியூஸாக இருந்திருக்கும். சிஎஸ்கே கூடயே ப்ளே பண்ணி ஒரு 2 வருஷம் இன்னும் ஆடி ரிட்டையர் ஆயிருந்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் அவ்வளோதான், இதாக போகிறது, என்ன பண்ணுறது. சாம்சன் ஒரு ஸ்டாக்னண்டான ஆள். இப்போ நான் அவர் இங்கே தான் எம்எஸ் போயிட்டாருன்னா அவர் தான் கீப்பர் நீ ஃபியூச்சர் சிஎஸ்கேக்கு. ஸோ அதனால தான் செட் பண்ணி ஆக்ஷனில் ஒரு பெரிய ட்ரேட் பண்ணாங்களோ எனக்கு தெரிஞ்ச. அதனால தான் எம்எஸ் கிளம்ப போறணும். அவர் எம்எஸ் ஆக்சுவலி இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் அவர் இடத்துல பிடிச்சிட்டாருன்னா செட்டு. ஏன்னா கேப்டன் ருத்துவா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 21லயே. அதனால வந்துட்டு இங்கேயும் சீல் பண்ணோம் எப்படியாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ கேப்டன் நம்மளுக்கு ருத்ராஜ்ன்றது ஒரு கோல் வந்துருச்சு. சாம்சன் இப்போ விக்கெட் கீப்பர்னு ஒன்று வேணும். சிஎஸ்கே கரெக்டாக எடுத்து ஜடேஜா அனுப்புறது கொஞ்சம் பரவாயில்ல. சாம்சன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
நல்ல விஷயம் தான். ஓகே. அண்ட் நிறைய அந்த கிளிப்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அந்த ஸ்டெம்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே கட் பண்ணி அப்படியே MS தோனி சாம்சன் அந்த எப்போ அந்த பயங்கரம், அவர் வேற லெவலில் ஒரு சாம்சன் நல்ல தீயா மாறுறாரு. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, ஆனால் தீயா மாறிட்டு இருக்காரு சாம்சன். இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுங்க, விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்கில் டெஃபினட்டாக சொல்கிறேன். 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் அவர் வேணும், அவ்வளோதான். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருக்கணும் அந்த டீமுக்கு, சாம்சன் அந்த டீமில் விக்கெட் கீப்பராக இருக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்கள் வேறு எந்த ஸ்குவாட் வேணால் எப்படி வேணால் டிசைட் பண்ணிக்கோ. மிச்ச பேர்லாம் இவனுக்கு 2 பேர் எனக்கு அந்த டீமில் வேணும், அவ்வளோதான். ஐயர் கேப்டனு, சாம்சன் விக்கெட் கீப்பர், பும்ரா இனிமே இருக்க போகிறாரு, புவியும் இருக்க போகிறாரு, பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது. மும்பை வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட டீம், பயங்கரமான டீமே பேசுகிற டீம் தான். பட் ஆனால் CSK MI தான். ஆமாம் ஐபிஎல்னாலே அந்த 2 ஃபேஸ் தான் நம்ம 2 ஃபேஸ் தான் எப்போ ஞாபகம் வரும். ஆனால் இப்போ வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருங்க. அதான் குட் கேப்டன் டிசைட்ஸ் அ குட் கேம், அவ்வளோதான். குட் கேப்டன் வில் சேஞ்ச் அ கேம் இன் எனி மூமெண்ட். அதுதான் விராட் கோலி, சாரி RCBக்கான கேப்டன் ரஜத் படிதார், அதே மாதிரி பஞ்சாப்கான கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். குட் கேப்டன் வில் சேஞ்ச் அ கேம் இன் எனி மூமெண்ட் ஆஃப் எனி டைம். அந்த கேமு நம்ம எவ்வளோ சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கேமை எப்படி ஜெயிக்க வைக்கலான்றது தான் குட் கேப்டன். அவங்களால தான் அந்த டீம் 2 டீம் மேலே இருக்குது, அதுதான் விஷயமே. அண்ட் குட் கேப்டன் ஒரு நல்ல பிளேயர்ஸ், அதாவது இருக்கிற அந்த 10 பிளேயரையுமே எப்படி கைட் பண்ணுறது, அந்த விஷயம் ஃபீல்டுக்குள்ளே கோச்சால் பண்ண முடியாது, அவரால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 பிளேயர்ஸுமே 2 டீமுமே டாப்பில் இருக்குது. அவ்வளோதான், இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தா சூரியகுமார் யாதவ் தான் இது கை மாறும். எல்லாருமே சொல்கிறாங்க சூரியகுமார் அந்த மினி இந்தியன் டீமே அங்கே இருக்குது, அவ்வளோதான் மும்பை தான் இந்த அடி கப்பு எழுதி வச்சுக்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. ஒன்றுமே இல்லை மும்பை, எனக்கு என்னன்னே புரியல. நானும் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் மும்பையை பார்த்து, ஏன்னா ஸ்குவாட் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. பட் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு, கீழே போயிட்டாங்க மும்பை. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயரில் டெஃபினட்டாக வந்துட்டு மும்பை ஃபஸ்ட் இருந்தால் CSK செகண்ட் இருக்கும், CSK ஃபஸ்ட் இருந்தால் மும்பை செகண்ட் இருக்கும். அந்த ஒரு இது வரணும், அந்த ஒரு ஃபீல் மட்டும் வந்துருச்சு வச்சுக்க, வேறு எந்த டீமாலையும் கப்பு கிட்ட வர முடியாது, அதுதான் விஷயம். ஆனால் அதுக்கு ஸ்குவாடு கரெக்டாக இருக்கணும், கேப்டன் கரெக்டாக இருக்கணும், கோச் கரெக்டாக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இருந்ததுன்னா இந்த 2 டீமை எவனாலையும் தொடவே முடியாது, அது நான் எழுதி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீசனில் who has high chances to win cup? வின் கப்னா வந்துட்டு இப்போது CSK ஃபேனாக என்கிட்ட கேட்டிங்கன்னா CSK வந்து CSKன்னு சொல்லுவேன். அப்படி CSK பை சான்ஸ் குவாலிஃபை ஆகாமல் போயிட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஹை சான்சஸ் ஃபார் பஞ்சாப் இப்போ டவுன்ஃபாலில் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க குவாலிஃபைஸில் என்டர் ஆகிட்டாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தீ ஆகிடுவான். ஏன்னா வந்து 25ல் அவன் ஃபைனல் எடுத்து போயிட்டான் பஞ்சாபியே. கப்பை மிஸ் பண்ணாலுமே பரவாயில்ல, நான் இந்த சீசன் திருப்பியும் கொடுக்குறேன்ட்டு 26ல் ஏற்றி வச்சிருக்கான் பஞ்சாபை. இந்த 2 லாஸஸ் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது பஞ்சாப் கிட்ட. RCBக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இவங்க 2 பேருக்கான போட்டி இருக்குல்ல, ஒரு போட்டி நடக்க போதில்ல லீக்கில், அந்த போட்டி தான் கப்பை டிசைட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அதாவது இவங்க 2 பேர் போடும்போது சரி யார் ஜெயிப்பா, இதில் யார் ஜெயிக்கிறாளோ யார் டஃப்பாக ஆடுறாலோ அவன் தான் கப்பு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ டிசைட் பண்ணவே முடியல, ஒன்று PBKs இல்லைனா RCB தான். அது தாண்டி இன்னும் டீம்ஸ் இருக்காங்க, நம்ம SRH இருக்காங்க, ராஜஸ்தான் இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட்ல நம்ம கூட ஜெயிச்சக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ஒரு அதுதான் ஹெட் சும்மா பறக்கிறார், 30 ஓவர் அடிக்கிறார். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, பறக்க. அபிஷேக் சர்மா T20ல வந்து பெருசாக ஒர்க் பண்ணல. ஆனால் இந்த இன்னிங்ஸில் பயங்கரமாக ஆடி இருக்காரு. நம்ம IPLலாம் பிளாஸ்ட் பண்ணுறாரு அவங்களாம். அதான் SRHம் இருக்கலாம், RRO இருக்கலாம். GT எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் கம்மி தான். எனக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு ஹை சான்சஸ் ஆன் PBKs தான் நான் சொல்லுவேன். ஓகே, 100%ல் 40 to 50% PBKs தான் வரும். அது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஐ மீன் கன்ஃபார்மாக சொல்லலாம். அடுத்த மேட்ச் டெல்லி கூட தான் நம்ம சென்னை ஆடுறாங்க May 5th. ஸோ பயங்கரமாக இருக்குமா இல்லை ஒன் சைடடாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு? அது அன்றைக்கி டாஸ் முடிச்சுட்டு நடக்கிற ஒரு சம்பவத்தில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பிச்சில் தான் நினைக்கிறேன் நம்ம டெல்லியும் RCB மேட்ச்சு 75 டெல்லி ஆல் அவுட் பண்ணி RCB முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அதுதான் டாஸ் தான் டிசைட் பண்ண கேம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நல்ல கேமாக இருக்கும், ஒன் சைடெல்லாம் போகாது, நல்ல டஃப் ஃபைட் டெல்லியும் கொடுப்பாங்க. டெல்லியும் சும்மாலாம் கிடையாது. மிச்சல் ஸ்டார்க் இஸ் பேக், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் CSK பேட்ஸ்மேன் டு ஃபேஸ் ஹிம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் ரன்ஸ் கொடுத்தாலுமே விக்கெட் பட்டுன்னு எடுக்கிறாரு. அவர் அதில் டேலண்டட் அவர். ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் ஈக்குவலாக CSK பவுலர்ஸும் டஃப் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் நாளைக்கு மேட்ச்சில் ஆடுவார் மோஸ்ட் ப்ராபப்ளி. அவர் ஒரு பெரிய ப்ளோவாக இருக்கணும் டெல்லிக்கு. ஒரு பவுலிங் வந்து நம்மளுக்கு பெருசாக மாற்ற மாதிரி தெரியல. இப்போ நம்ம ஜாமி ஓட்டு நம்புற மாதிரி இருக்கும் கம்போஜ். ஏன்னா அவர் ஒரு பர்பிள் கேப்புக்கு வந்து AK-47, Overton, அகில் ஹுசைன், நூர் அஹமத், இவங்க 4 பேர் மேஜராக இருக்க போகிறாங்க. CSKக்கான ஒரு இதாக இருக்க போகிறாங்க. அண்ட் இம்பாக்டில் அப்படி முகேஷ் கொண்டு வராங்கன்னா முகேஷ், எஸ் அதுதான் நடக்கும். பவுலிங் அதுதான் இருக்கும் யூனிட், அது மாறாது எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க சர்ஃப்ராஸை கொஞ்சம் மேஜராக நம்பலான்னு நான் நினைக்கிறேன். உருவில விட சர்ஃப்ராஸை நம்பலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயுஷ் இல்லாத காரணத்தினால சர்ஃப்ராஸ் ஒருத்தர் தான் 1 டவுனில் வந்தால் பக்காவாக இருக்கும். கார்த்திக் சர்மாவில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் அவரை வந்து 1 டவுன்லேயே 2 டவுன்லேயே இறக்கி விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இவ்வளோ ரன் அடிக்கணும், இவ்வளோ பால் தான் இருக்குது,
சின்ன பிளேயரை இறக்கி விட்டா அவனால் பண்ண முடியாது, ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது, தோற்றுருவோம் கேம். அது தெரிஞ்சுதான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அட்வான்ஸாக அவனை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதனால் அட்வான்ஸாக அனுப்பிச்சுமே அவன் விக்கெட் கொடுக்காம ஆடினான், அதுதான் பெரிய விஷயமே. ஸோ இந்த கேமில் அப்படிலாம் இல்லை. டெல்லி வந்து இன்னும் டஃப்பான ஆப்பனண்ட்டு, பவுலர்ஸும் டைட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஓப்பனிங் சேம் ருத்ராஜன் சாம்சன் இருந்தாலுமே 1 டவுன் விக்கெட் போயிட்டாங்கன்னா ஒன்று சர்ஃப்ராஸ் இறக்கிட்டுவாங்க, இல்லைனா பிரேவிஸ் வேணாம். பிரேவிஸ் 2 டவுனுக்கு அப்புறம் வந்தால் கூட பெட்டராக இருக்கணும். சர்ஃப்ராஸை நல்லா நம்பணும் சிஎஸ்கே. ஏன்னா அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கேமை எந்த மொமெண்ட்லாம் மாற்ற முடியும். சர்ஃப்ராஸ் கிட்ட அந்த கேபிலிட்டி இருக்குது. அண்ட் 6 and 4 ஈஸியாக அடிக்கிற ஒரு கேபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஒரு மேட்ச் மாதிரி ஒன் டே ஒன்று மாதிரிலாம் பண்ணல. லைக் எல்லா மேட்சும் இறங்குறாரு அடிக்கிறாரு பொழகிறாரு. அதுதான் சில பல டக் அவுட் ஆனாலுமே சில பல மேட்சஸ் அந்த ஆர்சிபி கேம்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அவர் ஆடின இன்னிங்ஸ் பயங்கரமான இன்னிங்ஸ். டெல்லி கேமில் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், பட் பிச் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆர்சிபி பவுலர்ஸ் அதை டைட்டாக யூஸ் பண்ணி டெல்லியை முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கேம் எப்படி இருக்கும்னு தெரியல. டெல்லியும் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கும் குவாலிஃபைஸ் வரணும். ஸோ அந்த ஒரு ஃபைட் இருக்கும், பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, இப்போ இந்த IPL 2026 இருக்குல்ல, இதில் ஒரு பிளேயிங் 11 நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா யார் ரேண்டமாக நீங்கள் போட்டு சூஸ் பண்ணால் யார் சூஸ் பண்ணுவீங்க? ரேண்டம்னா சிஎஸ்கேலையா இல்லை சிஎஸ்கே இல்லை, பொதுவாக எல்லா டீமையும் கலக்கி போட்டு ஒரு பிளேயிங் 11 யார் கலக்கி கன்சால்டேட்டடா? ஐயோ, எல்லா இடத்துலையும் நல்லா பிளேஸாக இருக்காங்க. எங்கே எடுத்துகிட்டு வருது? இல்லைங்க, ஓப்பனிங்கில் அப்படியே போட்டு சொல்லுங்கள். ஓப்பனிங்கில் போட்டிங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச பிளேயர்ஸ்னால் சூரியவன்ஷி வச்சுக்கலாமா? சூரியவன்ஷி அண்ட் சாம்சன் வச்சுங்க. சூரியவன்ஷி சாம்சன் ஓப்பனிங் வச்சுங்க. ஓகே, 1 டவுனில் வந்து ஐல் கீப் ஸ்ரேயஸ் ஐயர். 1 டவுனில் ஸ்ரேயஸ் ஐயர் வச்சுங்க. 2 டவுனில் ஐல் கீப் சர்ஃப்ராஸ். ஓகே, அண்ட் அகெயின் ஒன்றும் நினைக்கிறேன் சூரியவன்ஷி சாம்சன், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் சொன்னா, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் சொன்னா பிரேவிஸ். ஓகே, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பராக வந்து சாம்சன் இருக்காரு ஆல்ரெடி. ஸோ 6வது வந்துட்டு ஐல் டேக் ஓவர்டன். அண்ட் அடுத்தது இல்லை இருங்க நிறைய இருக்காங்க. எனக்கு சிஎஸ்கே மட்டுமே பைட்டுக்கு வருதுங்க. ஓவர்டன் அவுத்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வச்சுக்கிறேன். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அந்த கேபிலிட்டிக்கு மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வச்சுக்கிறேன். அண்ட் 7வது ஐல் டேக் ஏங்க அது எழுதி பார்த்தா கரெக்டாக வந்துருங்க. உங்களுக்கு புரியுதா? இந்தியன் ஓவர்சீஸ் 6 பேர் வந்துட்டோமா? இப்போ 6வதுல வந்து ஐல் டேக் ஸ்டாய்னஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸ்டாய்னஸ், பிரேவிஸ் அண்ட் இன்னொரு யார் இருந்தா? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ பவுலிங்கில் வந்து ஐல் டேக் 100 எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று இந்தியன் பவுலர்ஸில் ஐல் டேக் வந்துட்டு பும்ரா இல்லை, ஐல் டேக் புவி. ஐல் சூஸ் புவி ஃபார் தட் சைட். பும்ரா விட ஐல் டேக் புவி ஆன் திஸ் சைட் பிகாஸ் பும்ரா வந்துட்டு இஸ் பர்ஃபார்மிங். இஸ் அ வெரி கிரேட் பவுலர் இன் இந்தியா. பட் ஆனாலுமே ஐல் டேக் புவி ஃபார் தட் சைட். அண்ட் ஐல் டேக் AK-47. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்குவாடாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிச்சபடி இன்னும் 2 பேர் வேணும். 2 பேர்னா பவுலர்ஸில் எனக்கு தெரிஞ்சு இருங்க. எங்க மொத்தமாக போட்டு யோசிக்க கஷ்டமாக இருக்கு. யார் எங்கே பர்ஃபார்ம் பண்ணுறான்னு யோசிக்க முடியல. உங்களுக்கே அது டவுட்டாக இல்லை? சூரியவன்ஷி நீங்கள் டப்புன்னு சொல்லிட்டீங்க, எனக்கும் அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆனால் பவுலர்ஸில் எனக்கு வந்து யார் எடுக்கலாம் அதாவது ஒரு இது சேஞ்ச் வரலங்க. அது புவி டக்குன்னு சொல்லிட்டு AK சொல்லிட்டேன். 100 இருக்காரு. அடுத்து நம்ம சேஃப்டிக்கு நம்ம ஸ்குவாடில் எடுத்து வச்சுக்கலாம். அகில் ஹுசைன்னு சொல்லுவோம். சேஃப்டிக்கு நம்ம ஸ்குவாடில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அப்படி 100 இல்லைனா அகில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலர்ஸில் இந்தியனில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவரு போடலாம். நம்ம SRHக்கு ஒரு பவுலர் இருக்காரு, ஷக்கீப் ஹுசைனா யார், அவர் வேணா வச்சுக்கலாம். அவர் போடுற பேஸ்க்கு நம்ம அவர் எடுத்துக்கலாம். ஒரு மேட்ச்ல வந்து பிரஃபுல் ஹெஞ்ச் வந்து அந்த ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார். RR அகேன்ஸ்டா 4 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சூரியவன்ஷி எல்லாரையும் காலி பண்ணது. ஒரே 3 விக்கெட் எடுத்தாரு. அதுதான் ஷக்கீப் ஹுசைனை நான் எடுத்துப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஸ்குவாடா அமையும். பட் ஆனால் வந்து இதோட இன்னும் பெட்டர் ஸ்குவாட் அனாலிசிஸ் நிறைய பேரால பண்ண முடியும். பட் ஆனால் அது எப்படி இந்த IPL டிசைட் பண்ண முடியல இன்ஸ்டன்ட்டா. ஏன்னா எந்த பிளேயர் எப்படி அடிப்பான்னு தெரிய முடியல. அதனால கேப்டனா வந்துட்டு ஐல் டேக் ஸ்ரேயஸ் தான். அது நான் பக்காவா சீல் பண்ணி நான் வச்சுப்பேன். ஸ்ரேயஸ் தான் என் டீம்ல கேப்டனா இருக்கணும். அதுதான் நான் டிசைடட். வேற யாருமே இல்லை கேப்டன். அண்ட் அதான் ஸ்ரேயஸ்க்கு வந்துட்டு எப்படின்னா மேபி அவருக்கு ஒரு ஆட்டிடியூட், அவருக்கு ஆட்டிடியூடே இல்லையே. நான் பார்த்த வரைக்கும் ரஜத் படிதார் கிட்ட தான் அந்த ஒரு இது இருக்கு. ரஜத் படிதார் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியல, பல கேம்ஸ்ல நம்மளுக்கு ரியான் பராக் கிட்ட ஆட்டிடியூட் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபோன் தூக்கி போடுற ஃபோன் பட் அந்த கொஞ்சமே அப்படியே கொஞ்சம் திமிரு, அந்த சிரிக்கிறது. ஆனா வந்து அதை நீங்க ஸ்ரேயஸ்ட பாத்தீங்களா? அது இல்லை, பட் அந்த டீம் ஹேண்டில் பண்ணுறது கூட லைக் லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு மாதிரி ஸ்டாய்னஸ்ட்டை பேசிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ஸ்டாய்னஸ் இறக்கி விடுறது தப்பான மூவ் தான். அது தெரிஞ்ச விஷயம். அதை இறக்கி விட்டது தப்பான மூவ். அது பிரச்சனை இல்லை, 1-2 தப்பான மூவ் நடக்கலாம். ஆனால் வந்து ஸ்ரேயஸ் ஏன் கேப்டனாக சொல்கிறேன்னா அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூட் ஃபேஸ் கம்மியாக தான் இருக்குது. ரஜத்துக்கு மாதிரி கிடையாது. ரஜத் படிதாருக்கு ஈக்குவலான ஆட்டிடியூட்லாம் அவர்கிட்ட கிடையாது. ரஜத் கிட்ட அந்த ஒரு கப்பு அடிச்சிட்டோம்ல, அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு இதில் இருக்கார் அவர். ஒரு கப் அடிச்சிட்டோம் நம்ம தான் அப்படின்ற அது இருக்கவே கூடாது. அது இருந்தால் அழிஞ்சிருவோம். அதுதான் மேஜர் திங்கு. ஏன்னா வந்து எல்லா மேட்சஸையும் நான் நோட் பண்ணதில்ல, சில பல மேட்சஸில் வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாரு, லாஃப் பண்ணல, அந்த சிரிக்கிறது இருக்கணும். அட்லீஸ்ட் டாஸ் போடும்போது சிரிக்கிறோம்ல, கட்டி பிடிச்சிட்டு ஓகே நம்ம ஆட போகிறோம். அது ஒரு ஃபார்மலான விதம். மேட்ச் முடிச்சாலும் சரி, முடிக்கலனாலும் இல்லை, ஆரம்பிக்கும் போதும் சரி, மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் அது ஒரு ஃபார்மல் வே. நம்ம அந்த எதிர் டீமோட வெஞ்சன்ஸ் வச்சு ஆடக்கூடாது. நம்ம கேமில் ஓகே அது அக்ரெஷன் வச்சுக்கலாம், விராட் கோலி பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கேம் முன்னாடியும் சரி கேம் அப்புறமும் சரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அது கை கொடுத்துட்டு மேட்ச் முடிக்கிறதாகட்டும், இல்லை ஆரம்பிக்கும் போது கட்டி பிடிச்சி கை கொடுத்து ஆரம்பிக்கணும். அது ஒரு சந்தோஷமான விதத்தில் ஆரம்பிக்கணும். வி ஆர் பிளேயிங் அ கேம், வி ஆர் பிளேயிங் ஃபார் ஆர் கண்ட்ரி, அவ்வளோதான். அந்த ஒரு ஹாப்பினஸோட ஆடணும்.
அந்த விஷயம் வந்து ரஜத் கிட்ட இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அப்படி இம்ப்ரூவ் பண்ணாருன்னா he can go in heights. அவரோட பேட்டிங்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன், பேட்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அந்த விதத்தில் மட்டும் if he changes he can even become a future Indian team captain ஓடியில். பட் ஆனால் ஸ்ரேயஸ் அந்த ஸ்பாட்டை எனக்கு தெரிஞ்சு சீல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு காலத்தில் வந்து நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம் நினைக்கிறேன், வெங்கடேஷ் ஐயர் அவங்களாம் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இப்போலாம் அவங்களுடைய பேர் பெருசாக வரதில்லை. படிக்கலாக இருக்கட்டும், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கான சான்சஸ் கரெக்டாக கிடைக்கல. ஏன்னா இம்பாக்ட் பேருன்னும் போது அவங்கள அந்த டைம் ரைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சான்சஸ் தட்டி பறிக்கிறதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓடி திங்க் அபவுட் படிக்கல் அப்படி இல்லை, படிக்கல் எல்லா மேட்ச்லையும் 1 down வந்துடுறாரு, கரெக்டாக வந்து ஆடி முடிச்சிடுறாரு, பயங்கரமாக ஆடுறாரு, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஆனால் வெங்கடேஷ் ஐயர் வந்து சில பல மேட்சஸ் தான் ஆர்சிபிக்கு ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அந்த ஒரு அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட போது நல்லா இருந்துச்சு, அவருடைய நல்லா இருந்தது அவரோட இது. ஆனால் கேகேஆர் ஏன் ரிலீஸ் பண்ண, கேகேஆர் வந்து வின்னிங் கேப்னே தூக்கி போட்டாங்க. எனக்கு அதுவே பெரிய ஒரு இதாக இருந்தது. அதை தாண்டி வெங்கி ஐயர் அவரெல்லாம் என்ன ஒரு ஆளு, அவரை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டிங்க, அது தப்பான விஷயம். பட் ஆர்சிபி அவங்க எக்ஸாக்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றதை அவங்க டிசைட் பண்ணுறது தான். அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவரோட கோச்சுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் தான் ஆர்சிபி பிளான் பண்ணி மூவ் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபி நோவே இட்ஸ் சூப்பர் டீம். அவங்க வந்து கோச் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த டீம் வேணும், இந்த டீம் வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், கேப்டன் இப்படி தான் இருக்கணும், கேப்டன் கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணுறாரு, விராட் கோலி இந்த டைமில் கரெக்டாக ஆடுறாரு, எல்லாம் செட்டாக இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க ஸ்பாயில் பண்ணி ஒருத்தர் உள்ளே எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு செட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா வின்னிங், அந்த வின்னிங் தான் மேட்ரிங்க, அதுதான் விஷயம். ஓகே, யார் வந்து ஆரஞ்சு கேப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரஞ்சு கேப் மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஒரு நாள் ஒரே நாளில் 4 வாட்டி மாறிச்சு வர. எனக்கு ஆரஞ்சு கேப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு 8 போயிட்டு இருக்கு அப்படியே, அதான் மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆசை வந்துட்டு சூரியவன்ஷி தான் நல்லாயிருக்கும். அவர் சொல்லியிருந்தார்ல ஒரு ஈவெண்ட்டில், எனக்கு பும்ரா பாலில் ஃபர்ஸ்ட் 6 அடிக்கணும், 1000 ரன் அடிக்கணும், 1000 ரன் அடிக்கணும். கோலி வந்து 973 கிட்டத்தட்ட வந்தார். அவர் வந்து 1000 ரன்ஸ் அடிக்கணும் சூரியவன்ஷி ஏன் போட்டாப்ல. அவர் நினச்சா அடிச்சிருவார், அடுத்த இருக்க பேலன்ஸ் 5 மேட்ச்சில் கூட பிளாஸ்ட் பண்ணிடுவார் அவர். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு சூரியவன்ஷி வந்து நல்லாயிருக்கும், ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்கும். அண்ட் பர்பிள் கேப்பில் வந்து ஏகே தான் வருவார். ஏகே இப்போ வந்து அடுத்து குவாலிஃபயர்ஸும் அவங்க சிஎஸ்கே போயிட்டாங்கன்னா ஏகே தான் ஷோர் ஷாட், ஏகே தான், AK-47. தென் இப்போ அடுத்து நடக்க போகிற மேட்சஸில் டிசியா சிஎஸ்கேவா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும். சிஎஸ்கே தான் கீப் காம் பிலீவ் இன் சிஎஸ்கே தான். ஓகே, அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸு அப்பப்போ சிஎஸ்கே தோத்துட்டாலே இந்த ஏட்ரன் ஸ்பெட் பண்ணுறது நீங்களே எல்லா டைம் சொல்லிட்டு இருப்பீங்க. இவங்களாம் வந்து பார்க்கும்போது அப்பப்போ டிஷர்ட்டை மட்டும் போட்டு வந்துட்டு எல்லாம் அம்சா மாதிரி உள்ள மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், அது மாதிரி தான் பண்ணிட்டு இல்லை. அது வந்து சில பல சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் செட் அப்படி, அது ஒரு விஷயம். அண்ட் அவங்க பண்ணுறது தப்பான விஷயந்தான். நம்ம டீம் ஜெயிக்கும் போது மட்டும் சிஎஸ்கேடா வெற்றிடா கப்புடா அப்படி இப்படின்னு சொல்லி தெரியாது, டீம் தோத்துட்டாலும் டீம் கூட நிற்கணும். அது சில பல ஃபேன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 100%ல் 70% ஒரிஜினலான ஃபேன்ஸ் இருந்தாலுமே 30% இந்த மாதிரி ஃபேக்கான ஆளுங்க தான் இருப்பாங்க. அது எதுவும் பண்ண முடியாது, திருத்த முடியாது. அவங்கள நான் சொல்லி பார்த்துட்டேன், மாற மாட்டாங்க. ஆமாம், சான்ஸே இல்லை மாறுறதுக்கு. சூப்பர், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.